வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்டடி பிளானர்னு ஒன்று கொடுத்தேன். அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவி தேவை, அதுதான் இந்த ராயல் பாஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப், மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு நியூ கம்மர் ஸ்பெஷல் பிகினருக்குலாம் ஒரு ஸ்டடி பிளானர் கொடுத்தேன், சரிங்களா? நார்மலாக நமக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாமுக்குள்ளே வரும்போது ஏதாவது ஸ்டடி பிளானர் கிடைக்காதா, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கிடைக்காதா, படித்து அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஸ்டடி பிளானர் போட்ட பிறகு நமக்கு ஒரு மந்தத்தன்மை வரும். அதுலேயே மந்தமாகி அப்படியே போயிடக்கூடாது. தயவு செய்து இந்த ஸ்டடி பிளானரை பக்காவாக 50 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் 100ல் ஒரு 10 பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? நம்ம எப்படி படிக்கிறோம், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவோமா, இல்லை சும்மா அப்படியே ஓட்டிட்டு போயிடுவோமான்றது உங்களுக்கே தெரியும். ஸ்டடி பிளானர் ஷெடியூல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்தேன்ல, இந்த 2 நாள் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிங்கன்றதை கமெண்ட் போடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா உங்களோட கமெண்ட்டுக்காக, சரியா? எத்தனை பேர் அப்போ அந்த ஸ்டடி பிளானரில் டே 1ல் கோடிங் டிகோடிங்லாம் கொடுத்துருந்தேன்ல, எத்தனை பேர் அந்த கோடிங் டிகோடிங்கை சால்வ் பண்ணியிருக்கீங்க? இங்கே பாருங்களேன், அந்த ஸ்டடி பிளானரில் இருக்க மாதிரி ஒரு நாள்லேயே முடிக்கணும்னு கிடையாது மக்களே, சரிங்களா? இப்போ கோடிங் டிகோடிங் வீடியோ கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீடியோ இருக்கும். அதை பார்த்து முடிக்கவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தேவைப்படும். அதை தான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு 50 நாள் ஷெடியூல் கொடுத்துருக்கேன்னா அதை நீங்கள் 100 நாளாக கூட மாற்றிக்கலாம். கோடிங் டிகோடிங்காக நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்து இன்னொரு டாபிக் கூட போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த கோடிங் டிகோடிங்கை போய் எட்டியாவது பார்த்தீங்களா அப்படின்றதான் இங்கே மேட்ரு. யார் அந்த ஷெடியூல் படி அந்த டாப்பிக்கு போய் நான் பார்த்தேன் சார், அந்த வீடியோ கோர்ஸில் அந்த வீடியோ பார்த்தேன் சார் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நான் நியூ கமர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் நிறையா வீடியோஸ் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணாதீங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும். ஸோ அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் தான், சரிங்களா? ஏன்னா நார்மலாக வர ஒரு ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தாலுமே இதில் நிறைய விஷயம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தான் என்னால் மேலும் மேலும் உங்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை வீட்டில் ஆர்கனைஸ்டாக ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெறுமனை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சோம், இவர் ஷெட்யூலில் இந்த டைட்டில் கொடுத்துருக்காரா, சரி போய் யூடியூப்பில் தேடுவோம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் முன்கூட்டியே படிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது ஒன்று அகாடமியாக இருக்கலாம், இல்லைனா நம்ம வீடியோ கோர்ஸ் ராயல் பாஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுனாலும் இருக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஆர்கனைஸ்டாக படிக்கிறதுக்கு முன்கூட்டியே எல்லா டாபிக்ஸ்க்கும் ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். வெற்றி நமதே. டாடா. டின் டின் டின்.